செக்குலர் பரவாளர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் பரத் பேசிட்டு இருக்கிறேன். ஒரு மாபெரும் வெற்றிங்க. ஒரு மாபெரும் வெற்றி நமக்கு இப்ப கிடைச்சிருக்கு. நம்மளுடைய உரிமைக்கு, நம்மளுடைய அடையாளத்துக்கான ஒரு வெற்றி கிடைச்சிருக்கு. என்ன அப்டின்னா, பாஜக அரசாங்கத்தினுடைய அமைச்சரவையில இருக்கக்கூடிய தர்மேந்திர பிரதான், கல்வித்துறை அமைச்சர். அவரு பதவி விலகுறேன்னு சொல்லி பதவி விலகிட்டாரு. ஒரு நல்ல விஷயம் நடந்திருக்கு. ஏன்னா நல்லா கவனிங்க, பாஜக அரசாங்கம் இதுவரைக்கும் எந்த போராட்டத்துக்கும் செவி குடுத்து அவங்க இறங்கி வந்ததே இல்ல. விவசாயிகளுடைய போராட்டத்துக்கு கூட 1 வருஷம் எடுத்துக்கிட்டாங்க. 1 வருஷம் எடுத்துக்கிட்டாங்க. ஆனா, இன்னைக்கு இளைஞர்கள் நம்மளுடைய புரட்சி, நம்மளுடைய ஒற்றுமை அப்படின்ற இந்த ஒரு காரணத்துக்கு பயந்து போயி, மத்திய பாஜக அரசாங்கம், ஒன்றிய பாஜக அரசாங்கம், பாசிச பாஜக அரசாங்கம் இன்னைக்கு மண்டி போட்டிருக்கு. நான் ஏன் இந்த மாணவர்களோட நான் ஏன் நிக்கிறேன் அப்படின்னா, அவன் அவனோட உரிமைக்காக போராட்டம் பண்றான். ஆனா, நீ அவன அடிச்சது தப்பு. அவன அடிச்சது தப்பு. இன்னைக்கு சிஜேபி 2வது கோரிக்கையா ஒண்ணு வச்சிருந்தாங்க. போராட்டத்துல கலந்துகிட்ட மாணவர்கள் மீது எந்த நடவடிக்கையும் எடுக்கக்கூடாது. எழுத்து வடிவில நீங்க எங்களுக்கு ஒப்புதல் குடுக்கணும். கிட்டத்தட்ட 10,000த்துக்கும் மேற்பட்ட மாணவர்கள் ஒண்ணு சேர்ந்திருக்கிறாங்க. அந்த எந்த மாணவன் மீதும் எந்த அரசு நடவடிக்கையும் எடுக்கக்கூடாது. அப்படின்னு சொல்லி நீங்க லீகலா எங்களுக்கு சொல்லுங்கன்னு சொல்லி இவங்க கோரிக்கை வச்சிருக்காங்க. நாங்க அதுக்கும் அக்செப்ட் பண்ணிக்கிறோம்ட்டாங்க. அதே மாதிரி அந்த நீட்னால உயிரிழந்த குடும்பத்துக்கு நாங்க இழப்பீடு குடுக்குறோம்னு சொல்லி மத்திய பாஜக அரசாங்கம், ஒன்றிய பாஜக அரசாங்கம் ஒத்துக்கிட்டாங்க. ஒரு மாபெரும் வெற்றி கிடைச்சிருக்கு. ஆனா, இத நம்ம கொண்டாடக்கூடிய இந்த சூழல்ல டெல்லியில என்ன நடந்துட்டு இருக்குன்னா, மறுபடியும் காவல்துறையினர் அங்க இருக்கக்கூடிய மாணவர்கள அடிச்சு விரட்ட ஆரம்பிச்சிருக்காங்க. அதெல்லாம் ஒத்துக்கிட்டோமே, அப்புறம் என்ன? ஏன் இங்க நிக்கிறீங்க? கிளம்புங்கன்ட்டு அடிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. மறுபடியும் அந்த அதிகார திமிர காட்ட ஆரம்பிச்சிருக்காங்க. இது எப்போதும் பாஜக செய்றது தான். ரைட்டா? இதுக்கான விளைவ கண்டிப்பா பிஜேபி அனுபவிக்கும். அடுத்த தேர்தல்ல. அதுல மாற்று கருத்தே கிடையாது. மாற்று கருத்தே கிடையாது. ஆனா, இப்ப அப்படியே நம்ம தமிழ்நாட்டுக்குள்ள உள்ள நுழைஞ்சோம்னா, இப்ப ஒரு மாபெரும் வெற்றி இந்திய மாணவர்களுக்கு, இந்திய இளைஞர்களுக்கு கிடைச்சிருக்கு. இந்த வெற்றிய எப்படியாவது நம்ம எடுத்துக்கணுங்கிறதுக்காக, தாவேகாவினுடைய அமைச்சர் ராஜ்மோகன் அவர்கள் நம்ம பால நிலையத்துக்கு வராரு. அங்க அவர் மைக்க புடிச்சு பேச ஆரம்பிக்கிறாரு. இது மாணவர் போராட்டம். இது உங்களுடைய போராட்டம். அப்படி இப்படின்னு பேசுறாரு. ஆனா மாணவர்கள் மாணவர்கள் டவுன் டவுன் ராஜ்மோகன் சொல்லி கத்துறாங்க. இவரு இன்னொரு விஷயம் சொல்றாரு. மெரினா அப்படின்னு ஆரம்பிக்கிறாரு. உடனே மாணவர்கள்லாம் கத்த ஆரம்பிக்கிறாங்க. டவுன் டவுன் ராஜ்மோகன் அப்படின்னு சொல்லி கத்த ஆரம்பிக்கிறாங்க. இவர் அந்த இடத்துல அப்படி பூசி மொழுவ பார்க்கிறாரு. அந்த போராட்டத்துக்கு நாங்களும் ஆதரவு தெரிவிச்சோம்ப்பா. தமிழ்நாடு அரசு உங்க கூட தான் இருந்தது. அதாவது தாவேக்கா அரசாங்கம் உங்களுக்கு சப்போர்ட் தான்ப்பா நாங்க பண்ணோம் அப்படின்னு ஸ்டிக்கர் ஒட்டுறதுக்கு இவங்க ஆசைப்பட்டுட்டு இருக்கிறாங்க. நான் என்ன கேட்கிறேன், ராஜ்மோகனுக்குலாம் என்ன தகுதி இருக்கு? இன்னைக்கு திருப்பத்தூர்ன்னு நெனைக்கிறேன். அங்க அரசு பள்ளியில ஒரு மாணவன் அவன் ட்ரைனேஜ் சுத்தம் பண்ணிட்டு இருக்கிறான். அடப்பு எடுத்துட்டு இருக்கிறான். அந்த பையன் சொல்றான், "எங்களே ஏன் கூப்பிடுறீங்க இந்த வேலைக்கு?" அப்படின்னு சொல்லி அந்த பையன் கூப்பிடுறான். இந்த லட்சணத்துல தான் கல்வித்துறை இருக்கு. தமிழ்நாட்டு கல்வித்துறை இந்த லட்சணத்துல தான் இருக்கு. இப்பவும் மாணவர்கள சாதி பார்த்து தான் நீங்க வேலை வாங்கிட்டு இருக்கீங்க. இது தப்பு. அத என்னன்னு கேட்க உங்களுக்கெல்லாம் கொஞ்சம் கூட வாய் வரல. ஆனா வெட்கமே இல்லாம ஸ்டிக்கர் ஒட்டுறதுக்கு வரீங்க. ஸ்டிக்கர் ஒட்ட வந்த ராஜ்மோகன, அங்க இருந்த இளைஞர்கள் எல்லாரும் விரட்டி விட்டாங்க. எல்லாரும் விரட்டி விட்டாங்க. போராடு போராடு வரவேற்கின்றோம் 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 வரவேற்கின்றோம். தோழர்களினுடைய குரல் எங்களுக்கு கேட்கிறது. தோழர்களுக்கு ஒரே ஒரு விஷயம், ஒரு நொடி அமைதி, ஒரு நொடி அமைதி. இதே மாதிரி மெரினா கடற்கரை மட்டுமல்ல, மெரினா அவரால அதுக்கப்புறம் பேச முடியல. அதுக்கப்புறம் அவரால பேச முடியல. எனக்கே ஆத்திரமா வந்தது. எதுக்குப்பா எதுக்கு ஸ்டிக்கர் ஒட்டுறீங்க? ஏன்னா 4, 5 நாளா போராட்டம் போயிட்டு இருக்கு. நீங்க ஆரம்பத்திலேயே நீங்க சப்போர்ட் பண்ணியிருந்தீங்கன்னா, நீங்கலாம் உத்தம புத்திரர்கள். நேத்து அந்த சனம் செட்டியா அந்த ஆக்ட்ரஸ் அந்த நடிகை உள்ள பேசி ஒரு குழப்பத்த உண்டாக்கிட்டு போறாங்க. அவங்க உண்டாக்கிட்டு போனதுக்கப்புறம் அந்த ஜென்சி டிஎம்கே சம்பந்தப்பட்ட நபர்கள் போறாங்க. அவங்க போம்போது அங்க இருக்கக்கூடிய ஒரு நபர்
அவரு நான் யாருன்னு மென்ஷன் பண்ண விரும்பல. ஏன்னா ஒரு பெரிய ஆளுன்னு வச்சுக்கோங்களேன். அவரு தொழிலதிபர். அவரு ஆரம்ப காலகட்டத்துல இருந்து அந்த போராட்டத்துல அங்க நிக்கிறாரு. நான் 2வது நாள் போய் ஜாயின் பண்றேன். அவரு மொத நாள்ல இருந்து அவரு அங்க தான் இருக்காராம். அவருக்கு என்ன வேலையா? பிசினஸ் மேன் நல்லா சம்பாதிக்கிறாரு. அவரு போயிட்டு இருக்கலாம். அவரும் அந்த மாணவர்களோட மத்தியில அவரும் வந்து உட்கார்ந்தாரு. உட்கார்ந்து தான் இருந்தாரு. நானும் அப்சர்வ் பண்ணிட்டு தான் இருந்தேன். அவரு என்ன பண்றாரு? யாருன்னு எல்லாம் பார்த்துட்டு தான் இருந்தேன். அவரு அங்க தான் உட்கார்ந்து இருந்தாரு. அவரு சொல்றாரு, ஒரு பயம் வந்துருச்சு. ஏன்னா இந்த போராட்டத்த இத வந்து எப்படியாவது நீர்த்து போகும்ன்னு சொல்லி ஒரு கூட்டம் இங்க வேல பார்த்துட்டு இருக்கு. ஒரு சங்கி கூட்டம் வேல பார்த்துட்டு இருக்கு. இந்த நேரம் ஒரு தற்குறி கூட்டம் அவதூறு பரப்பிட்டு இருக்கு. ஸோ இந்த இடத்துல ஜென்சி பனியன் போட்டு வந்து உட்கார்ந்துருக்காங்க அப்படின்னா, டிஎம்கே பனியன் போட்டு வந்து உட்கார்ந்துருக்காங்கன்னா, இது எங்கேயாவது வேற இடத்துல தப்பா போயிடுமோன்னு சொல்லி அவர் நல்ல எண்ணத்துல தான் அவரு பேசுறாரு. அவர் பேசக்கூடிய விஷயங்கள் உங்களுக்கு வலிக்குது அப்படின்னா, நீங்க கொஞ்சம் அவருடைய இடத்துல இருந்து பாருங்க. அந்த போராட்டம் இந்த அளவுக்கு நல்லா நடந்திருக்குன்னா, அவரும் ஒரு மிக முக்கியமான காரணம் தான். நான் யாரும் ஜென்சி, டிஎம்கேல இருக்கக்கூடிய யாரும் குறை சொல்ல விரும்பல. ஆனா, நீங்க இப்ப உடனே ரிப்ளை குடுக்குறோம் நீங்க பண்ணக்கூடிய விஷயம்லாம், சங்கிகளுக்கும், தற்குறிகளுக்கும் நீங்க ஒரு சான்ஸ் குடுக்குறீங்க. வேற ஒண்ணும் இல்ல. எங்களுக்குள்ள பிரச்சனை இருக்குன்னு நீங்க அவங்களுக்கு எடுத்து காமிக்கிறீங்க. அதனால அதெல்லாம் குறைச்சுக்கோங்க. இன்னைக்கும் நெறைய ஜென்சி, டிஎம்கே சம்மந்தப்பட்ட நபர்கள்லாம் வந்திருந்தாங்க. நான் அவங்களையும் பார்த்தேன். நெறைய பேர் வந்திருந்தாங்க. பட் நேர்ல மீட் பண்ணல. எல்லாம் நாங்களும் பார்த்தாச்சு. ஏன்னா, அது ஒரு மாரி அந்த போராட்டங்கிறது வேற ஒரு நோக்கத்துக்காக இருக்கு. அங்க போயிட்டு, வாங்க அப்படிலாம் நம்ம உட்கார்ந்து பேசிட்டு இருக்க முடியாது. ஸோ, அந்த போராட்டங்கிறது எதுக்காக ஆரம்பிச்சதோ, அதுக்காக மத்தியில தெளிவா நடந்து முடிஞ்சிருச்சு. ஆனா, தமிழ்நாட்ட பொறுத்தவரைக்கும் நீட்ங்கிறது தான் நம்ம கோரிக்கை. நீட்ட பேன் பண்ணணும் அப்படிங்கிறது தான் நம்மளோட கோரிக்கை. இந்த கோரிக்கைக்கு மத்தியில இருக்கக்கூடிய, வடக்குல இருக்கக்கூடிய நண்பர்கள், மாணவர்கள், இளைஞர்கள் ஒண்ணு சேருவாங்களான்னு கேட்டோம்னா சந்தேகம் தான். ஆனா தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய மாணவர்கள் எல்லாரும் இப்போ ஒண்ணு சேர ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த ராஜ்மோகன், இவரு தான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வேற சொன்னாரு. இது போராடுறதுக்கு ரோடு தான் கிடைச்சதா அப்படின்னு இவரு தான் போராடிய மாணவர்கள ஒரு மாரி அவதூறா பேசினாரு. கொச்சைப்படுத்தி, இழிவுபடுத்தி பேசினாரு. நக்கலா பேசினாரு. இன்னைக்கு இவரு வந்து ஸ்டிக்கர் ஒட்டுறதுக்கு வந்து நிக்கிறாரு. அவருக்கெல்லாம் வெக்கம், ரோசம்லாம் இருக்கான்னு தெரியல. என்ன டேஷ்டிக் அவங்கலாம் வந்து இப்போ உட்காந்து பேசுறாங்கன்னு நமக்கு புரிய மாட்டேங்குது. ஸ்டிக்கர் ஒட்டுறது தான். வேற எதுவும் இல்ல. அதனால ஒரு விஷயத்த நல்லா தெரிஞ்சுக்கோங்க. நம்மளுடைய கோரிக்கை அப்படின்றது நீட். ஓகேவா? அது நடக்கணும். நமக்கு விலக்கு கிடைக்கணும். இங்க இப்ப தமிழ்நாட்டு மாணவர்கள் நீட்ல நல்லா வராங்க, நல்லா படிக்கிறாங்க, நெறைய நபர்கள் தேர்ச்சி பெறாங்க அப்படின்னா, அதுக்கு காரணம் ரிசர்வேஷன் தான். கொஞ்ச நாளைக்கு அப்புறம் அந்த ரிசர்வேஷனையும் இந்த பாஜக அரசாங்கம் தூக்கிடும். உங்களுக்கு மட்டும் ஸ்பெஷலா ரிசர்வேஷன் குடுக்க முடியாது அப்படின்னு சொல்லி அவங்க தூக்கிடுவாங்க. அப்படி தூக்கிட்டாங்கன்னா, மறுபடியும் நம்ம ஆரம்பத்துல இருந்து ஆரம்பிக்கணும். அப்ப நம்ம ஆரம்பத்துல இருந்து ஆரம்பிக்கும்போது, நம்ம மறுபடியும் ஒண்ணு சேர்ந்து போராட்டம் பண்ணணும். அந்த நேரம் சாத்தியக்கூறுகள் ரொம்ப ரொம்ப கம்மி. ஆனா இப்ப சேர்ந்திருக்க அந்த ஒற்றுமை, இப்ப வந்திருக்க அந்த தன்னெழுச்சி உணர்வு, இத அப்படியே நம்ம கேரி பண்ணிக்கிட்டு, நம்ம இந்த போராட்டத்த அடுத்த கட்டத்துக்கு நகர்த்தணும். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அதனால எல்லாரும் ஆதரவு தெரிவிங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நெறைய நபர்கள் வந்திருந்தீங்க. நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்லயே நெறைய பேர் வந்திருந்தீங்க. இது ரொம்ப ஒரு நல்ல விஷயம் தான். ஒரு சில பேர்கிட்ட நான் வந்து ஒரு சில பேர் இல்ல. நம்ம மீட் பண்ண சில பேருக்குலாம் நான் வந்து ஃபோட்டோ வேணான்னு சொல்லிட்டேன். ஃபோட்டோ வேணாங்க அப்படின்னு நான் சொல்லிட்டேன். அத யாரும் தப்பா எடுத்துக்காதீங்க. அ இந்த ஃபோட்டோ வச்சுலாம் அரசியல் பண்ணுவாங்க. அதனால மேக்ஸிமம் இல்ல. யார்கிட்டயுமே நான் ஃபோட்டோ எடுக்க மாட்டேன். அதனால தப்பா எடுத்துக்காதீங்க. ஓகே. பொறுத்திருந்து பார்ப்போம். அடுத்த கட்டமா தமிழ்நாடு நீட் எதிர்ப்பு அப்படின்ற விஷயத்துல எப்படி நகருது? தமிழ்நாட்டு இளைஞர்கள் எப்படி போறாங்க அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம். என்னோட இணைந்திருக்கும் அனைத்து உறவுகளுக்கும் நன்றி.